ருபியோ நமக. ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர, ஹரசங்கர, ஜெய் ஜெய்சங்கர. உண்மையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இறுதி வியாழக்கிழமை என்று மகா பெரியவா மகிமைகள் என்கிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து காஞ்சி மகா சுவாமிகளின் அருள் பலரையும் அடைய துணையாக இருந்து வரும் கிருஷ்ணாஸ்வீஷ் நிர்வாகத்துக்கும் கிருஷ்ணகண சபாவுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மகா பெரியவா மகிமைகள் குறித்த நிகழ்ச்சி அனுஷ தினத்தன்னைக்கு வருது. மார்ச் மாசம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. 6:30 8 இதே டைம் அன்னைக்கு. மகா பெரியவா மகிமைகள் அப்படிங்கறது பல மாசத்துக்கு 2 தடவை பேசிட்டு இருக்கேன். மகால்ல ஒரு தடவை, ஒவ்வொரு மாசமும் முதல் வியாழக்கிழமை. மகா பெரியவா மகிமைகள் பத்தி பேச 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 மகானோட கருணை எந்த அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கறத ரொம்ப நன்னாவே உணர முடிகிறது. மகான் பத்தி ஆயுட்காலம் முழுவதும் பேசிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவரோட அருட்கருணைகள் ஒண்ணும் படிக்க 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 ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு படிக்கும்போது. மகா பெரியவரோட அந்த கருணைக்கு ஆளான பக்தர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். கூட இருந்து அவர் கூடவே பல கஷேத்ராடனங்களுக்கெல்லாம் போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணி எத்தனை ஆனந்தப்பட்டிருக்க முடியும் அவள் அப்படிங்கறத நினைச்சு பார்த்தா உடம்பு சிலிர்க்கிறது. மகாசுவாமிகள் பத்தின ஒரு நிகழ்ச்சி நான் ஏற்கனவே ஒரு தடவை இங்க சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். மகா சுவாமிகள் ஒரு கஷேத்ராடனம் கும்பகோணம் பக்கம் போயிருந்தார். அந்த கும்பகோணம் பக்கத்துல அந்த கஷேத்ராடனம் முடிச்சுட்டு அங்கிருந்து அடுத்த ஊர் போகிறதுக்காக ராத்திரி மேனால போயிட்டு இருக்க மகா சுவாமிகள். மேனாங்கிறது பல்லக்கு தூக்கிட்டு போவார். இந்த மேனால போகும்போது கிட்டத்தட்ட ராத்திரி ஒரு 10 மணி கிட்டத்தட்ட இருக்கும். திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஒரு தாண்டி, கும்பகோணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊர். திருப்பனந்தாள் பந்தநல்லூர் அப்படிங்கிற ஊர் வழியா அந்த மேனா போயிட்டு இருக்கு. மேனாவை தூக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு கிராமம் வருது. ஒரு கிராமம் வரும்போது அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் காஞ்சி மடத்தோட ஆச்சாரியார் நம்ம இடத்தை கிராஸ் பண்ணி போறார், நம்ம ஊர் வழியா போறார், போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ஒன்னா திரண்டு ஒரு ஜங்ஷன், ஒரு எல்லா ரோடு சந்திக்கிற இடத்துல நிக்கிறாங்க. அதாவது அந்த இடத்த வழியா தான் மகா சுவாமிகளோட மேனா போயாகணும். மகா சுவாமிகள் தரிசனத்துக்காக அந்த இடத்துல காத்துன்னு இருக்கா. மகா சுவாமிகள் மேனா அந்த இடத்தை நெருங்குற நேரத்துல இந்த மேனான முதல்ல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், ஒரு திரை ஒண்ணு இருக்கும். அந்த திரை மூடிப்பட்டே இருக்கும். மகா சுவாமிகள் மேனா தூக்கிட்டு போகும்போது அந்த திரை மூடப்பட்டு இருக்கும். தேவை நிறுத்தணும், மேனாவை நிறுத்தணும், மேனாவை மகா சுவாமிகள் அந்த திரையை கொஞ்சம் திறந்து அவளுக்கு தகவல் சொல்லுவா, இந்த மேனா தூக்கிட்டு போறவளுக்கு. இந்த கிராமத்து ஜனங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கிட்ட மேனா வரும்போது அந்த மேனா தூக்குறவா என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, அந்த திரைய திறந்து அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாருக்கும் மகா சுவாமிகள் அருளாசி பண்ணுவார் அப்படின்னு நினைச்சுட்டு வந்துட்டு இருக்கா இந்த மேனா தூக்குறவா. இந்த கிராமத்து ஜனங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு மேனா வந்தும் அந்த திரை விலகல, திரை திறக்கப்படல. மகா சுவாமிகள் இன்னும் இவாளுக்கு தரிசனம் கொடுக்கலையே, அந்த திரையை திறந்தாத்தானே இவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க முடியும் அப்படின்னு மேனா தூக்கிண்டு போற ஒரு பக்தர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு அந்த திரைய விலக்கி உள்ள பார்த்தாராம். மேனாவுக்கு உள்ள பார்த்தா மேனாவுக்குள்ள மகா சுவாமிகள் இல்ல. மகா சுவாமிகள் உள்ள இல்ல அப்படிங்கறத பார்த்த உடனே அவர் ரொம்ப பதபதச்சு போய் அந்த திரையை எப்படி திறந்தாரோ அதே மாதிரி மூடிட்டார். கொஞ்ச நேரம் அவருக்கு பேச்சு வரல, என்ன சொல்றதுன்னு தெரியல. மேனாவை தூக்கிட்டு வந்திருக்கார். தூக்கிட்டு வரும்போது உள்ள மகா சுவாமிகள் இருக்கிறதுக்கு உண்டான வெயிட் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒரு பொருள் கையில தூக்கும் போது நமக்கு அதனோட வெயிட் தெரியும் இல்லையா, அது மாதிரி மகா சுவாமிகள் வச்சுட்டு தூக்கிட்டு வரும்போது சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த வெயிட், அந்த எடை அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, உள்ள ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அந்த திரைய விலக்கி பார்த்தா உள்ள மகா சுவாமிகள் இல்ல, மூடிட்டார். அங்க நிக்கிறது. என்ன சொல்றது, யார்கிட்ட என்ன சொல்றது, தான் பார்த்ததை எப்படி மிச்சவாழ்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது, பகிர்ந்துக்கிறதுன்னு ஊழியர் ரொம்ப யோசிச்சிருந்தப்ப
ஒரு சீனியர் ஒரு கைங்கரியதாரர் கிட்டக்க வந்தார். என்னப்பா ஒரு மாதிரி மாதிரி இருக்கியே, என்ன அப்படின்னு கேட்கும்போது அக்கம் பக்கம்லாம் பார்த்துட்டு பயந்துட்டே அவர்கிட்ட சொல்றார், மகா சுவாமிகளை காணும், திரைய விலக்கி பார்த்த மகா சுவாமிகள் உள்ள காணும் அப்படின்னு அவர் சொல்லின்னு இருக்கும் போதே அந்த திரை விலகிறது. மகா சுவாமிகள் எட்டி பார்க்கிறார். அந்த கிராமத்து ஜனங்கள் எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்றார். சொல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வரும்போது மகா சுவாமிகள் ஸ்கிரீனை திறந்துட்டார். அந்த திரையை திறந்து ஒரு சிவஸ்வரூபமா நல்ல விபூதிப்பட்ட ஜம்மன் பிரமாதமா போட்டு அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அந்த பந்தநல்லூர் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றார் மகா சுவாமிகள். அதுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன் மூடி மேனா கிளம்பி எடுத்து அங்கிருந்து கிளம்பி எடுத்து அப்ப சொல்றார், அந்த அந்த கைங்கரியதாரர்கிட்ட சொல்றார், நான் ஸ்கிரீனை திறந்து பார்த்தப்ப உள்ள மகா சுவாமிகள் இல்லை அப்படின்னு அப்புறம் சொல்றார். அந்த கைங்கரியதாரர் சொல்றார், மடத்தோட முக்கியஸ்தர் சொல்றார், திடீர்னு நீயா நினைச்சுலாம் அந்த திரைய விலக்கி பார்க்க கூடாது. என்ன ரூபத்துல இருக்கார், என்ன கோலத்துல இருக்கார், எங்க இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு தடவை மகா சுவாமிகள் மேலால போயின்னு இருக்கும் போதே அந்த மேலாலேருந்து ஒரு சில வினாடிகளுக்குள்ள கைலாசம் போயிட்டு கைலாசநாதரை தரிசனம் பண்ணிட்டு நல்ல பிரமாதமா சிவஸ்வரூபமா உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறது ஒரு இடத்துல பதிவாகி இருக்கு. அந்த மகானோட நடவடிக்கைகளை நம்ம கண்காணிக்க கூடாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னு நம்ம ஆராயக்கூடாது. அது போல நீ அந்த திரைய விலக்கி பார்க்க கூடாது. இடத்துல மேலா நின்னாச்சுன்னா மகா சுவாமிகள் தரிசனம் கொடுப்பார் எல்லாருக்கும் அப்படின்னு அந்த சீனியர் மடத்தோட அந்த கைங்கரியதாரர் அவற்றை சொன்னாராம். அடுத்த நாள் கார்த்தால ஒரு இடத்துல முகாம்ல இருக்கும்போது மகா சுவாமிகள் அவரை கூப்பிட்டார். யார் இந்த திரைய விலக்கி பார்த்தாரோ அந்த ஊழியர் கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கிறார், ரொம்ப பயந்துட்டியா நேத்துக்கு அப்படின்னு கேட்கிறார் அவர்கிட்ட. நேத்து ராத்திரி ரொம்ப பயந்துட்டியா நீ? அவருக்கு பேச்சு மூச்சு ஓடல. பெரியவா தப்பு பண்ணிட்டேன். இல்ல அப்படி திறக்க கூடாது, திறக்கணும்னா ஏதோ ஒரு நாமத்தை சொல்லு, சங்கரன் சொல்லு, ஜெய ஜெயசங்கரன் சொல்லு, நம்ம பார்வதி பதியன்னு சொல்லு, ஏதோ ஒரு நாமத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அதை தர, அதுக்கப்புறமா திறந்த உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னாராம். ஒரு இருந்த இடத்துல இருந்தே மகா சுவாமிகள் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் பயணிப்பார் அப்படிங்கிறது தெரியாது. சிவஸ்வரூபமா ஒரு சாட்சாத் ஒரு சங்கர சுரூபமா பல இடங்கள்ல பல பேருக்கு தரிசனம் கொடுத்திருக்கார். நாயன்மார்கள் எல்லாருமே பக்தியில ரொம்ப தேர்ந்தவா. மகாசுவாமிகளுக்கு சைவம் பிடிக்கும், வைணவம் பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும் மகாசுவாமிகளுக்கு. இந்த தேவாரம் எல்லாம் பாட சொல்லி கேட்கறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் மகாசுவாமிகளுக்கு. இந்த நாயன்மார்களோட சிவபக்தியை ரொம்ப அழகா பல இடங்கள்ல பாராட்டி சொல்லியிருக்க. இது ஒரு நாயனாரோட குரு பூஜை தினம் இன்னைக்கு. எரிபத்த நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார், அவரோட குரு பூஜை தினம் இன்னைக்கு. எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவர் கரூர்ல இருந்தவர். கரூர்ல பசுபதீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான கோவில். அந்த ஊர்ல இருக்கிற சிவன் கோவில். எப்படி கபாலீஸ்வரர் சொல்றோமோ கரூர்ல பசுபதீஸ்வரர் சிவன் கோவில் ரொம்ப ஃபேமஸ். கரூராரோட அதிஷ்டானம் அங்க இருக்கு. கரூரோட ஊர் கரூர். எரிபத்த நாயனார் எப்படின்னா அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அந்த சிவன் கோவிலுக்கு, பசுபதீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு ஏதான ஒரு தொந்தரவு இருந்ததுன்னா தொந்தரவை களைஞ்சிருவார். இந்த தொந்தரவு அவளுக்கு யார் கொடுக்கிறாளோ எதிராளிய அடிச்சு துவம்சம் பண்ணிடுவார். கொஞ்சம் முரட்டுத்தனமான பக்தர் எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவர். முரட்டுத்தனமான பக்தர். அவர் கையில ஒரு மழு வச்சுட்டு இருப்பார். இந்த பரசுராமர் வச்சுட்டு இருப்பார் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆயுதம் வச்சுட்டு இருப்பார். எதிராளிய துவம்சம் பண்ணிடுவார். சிவபக்தர்களுக்கு யாரும் தொல்லை தரக்கூடாது அப்படிங்கறத அவரோட கொள்கை. அது இடத்துல யாரும் அப்படி கிடையாது. எல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும், ஆன்மீகம் ரொம்ப நன்னா இருக்கும். இந்த ஒரு சிவபக்தருக்கும் யாரும் ஒரு தொந்தரவு தரக்கூடாது அப்படிங்கிறது அந்த எரிபத்த நாயனாரோட கொள்கை. இந்த பசுபதீஸ்வரர் கோவில் இருக்கக்கூடிய அந்த இடத்திலேயே சுத்தின்னு இருப்பார். அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ சேவைகள் பண்ணி அவளுக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார். இந்த ஊர்ல சிவகாமி ஆண்டார் அப்படின்னு ஒரு வயது முதிர்ந்த ஒரு முனிவர் ஒருத்தர் இருந்தார். சிவகாமி ஆண்டார் அப்படின்னு பேரு.
அவருக்கு என்ன வேலைன்னா அந்த பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு அந்த பூஜைக்கு தேவையான புஷ்பங்கள்லாம் டெய்லி பறிச்சுட்டு கொண்டு போய் அந்த கோவில்ல கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்து சிவன் கோவில்லாம் நந்தவனத்துல அந்த பூக்கள் கொண்டு வைக்கக்கூடியதுக்கு ஒரு இடம் இருக்கும், பூ கட்டக்கூடிய இடம் இருக்கும், குடலைன்னு சொல்லுவா. அந்த குடலையில பூ கொண்டு நந்தவனம் அந்த ரூம்ல மொத்தமா கொட்டிடுவா. அதுக்கு பிறகு பூக்களை பிரிச்சு பூக்களை கட்டி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுவாது. அந்த குடலை அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டு போய் கோவிலுக்கு சமர்ப்பணம் பண்ணுவார் சிவகாமி ஆண்டார் அப்படிங்கிறவர். நாள் அப்படி சிவகாமி ஆண்டார் பூக்கள் எல்லாம் பறிச்சு அந்த கோவிலுக்கு உள்ள பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு போயின்னு இருக்கும் போது இந்த நாட்டு ராஜா புகழ்ச்சோழர் அப்படின்னு ஒரு ராஜா அந்த பகுதியை ஆண்டு வந்தவர். அந்த புகழ்ச்சோழர் அந்த ராஜாவோட பட்டான என்ன பண்ணிருந்ததுன்னா ரோட்ல வந்திருக்கு. இந்த சிவகாமி ஆண்டார் பூவை பறிச்சு குடலையில கொண்டு வரும்போது அந்த யானை எதிர்த்தா போல வந்திருக்கு. அது என்ன பண்ணிருக்கு, அந்த குடலைய பிடிச்சு கீழே போட்டு பூக்கள் எல்லாம் செதற விட்டு அந்த குடலைய துவம்சம் பண்ணிடுது, குடலை மட்டும் நாசம் பண்ணிடுது. நேரம் பார்த்து எரிபத்த நாயனார் அந்த இடத்துல இருந்திருக்கார். அவனுக்கு போக வேண்டிய பூக்களை ஒரு யானை இப்படி பண்ணிடுத்து, அதுவும் பட்டத்து யானை, அரசாங்கத்தோட யானை இப்படி பண்ணிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கோபமாகி தன்னோட ஆயுதத்தால அந்த யானையை சம்ஹாரம் பண்ணிட்டார். யானைய மட்டுமல்ல, யானைக்கு மேல இருந்த பாகன் ஒரு 4 பேர் அந்த யானையோட கூட வரவர், எல்லாமே அரச அங்கத்தினர்கள், எல்லாருமே ஒரு 5 பேரையும் அந்த யானையும் சம்ஹாரம் பண்ணிட்டார். எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான சிவபக்தி இந்த எரிபத்த நாயனாருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். யானை இப்படி பண்ணிடுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச பிறகு அந்த புகழ்ச்சோழர் இந்த இடத்துக்கு வரார். அவரும் சிறந்த சிவபக்தர், அவரும் ஒரு நாயன்மார், பின்னால் அவரும் ஒரு நாயன்மார். இந்த இடத்துக்கு எரிபத்த நாயத்தை தன்னோட செயலுக்கு மன்னிப்பு கேட்கிறார். தெரியாம பட்டத்து யானை இப்படி பண்ணிடுத்து, அதுக்கான பொறுப்பு எனக்கும் இருக்கு, என்ன மன்னிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரன் அங்க அவதாரம் பண்ணி யானை மிச்சபடி ஒரு 5 பேரையும் உயிர்ப்பிச்சுட்டாரா சிவபெருமான். எரிபத்த நாயனோட இந்த சம்பவத்தை ஒவ்வொரு வருஷமும் அங்க ஒரு நாடகமா அந்த கரூர்ல சிறந்த சிவபக்தர் எரிபத்த நாயனார் அப்படிங்கிறவர். நாயன்மார் தொடர்புடைய இன்னொரு சம்பவம் என்னன்னா, காளகஸ்தி அப்படிங்கிற ஸ்தலம் தெரியும் நமக்கு, மெட்ராஸ்க்கு பக்கத்துல இருக்கு, திருப்பதி போற வழியில. காளகஸ்தியில கண்ணப்ப நாயனாரோட அவதார ஸ்தலம். காளகஸ்திக்கு மகா சுவாமிகள் ஒரு தடவை காளகஸ்தியில ஒரு முகாம் இருந்திருக்கார். காளகஸ்தியில முகாம் இருக்கும்போது அதே கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தர் மகா சுவாமிகள்கிட்ட அடிக்கடி ஒரு விண்ணப்பம் வைப்பார். இங்க காளகஸ்திக்கு வரும்போது அவசியம் எங்க ஆத்துக்கு வரணும், எங்க ஆத்துக்கு உங்க பாதம் எங்க ஆத்துல படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் வச்சுட்டு இருப்பார். ஒரு தடவையும் அது தட்டி தட்டி போச்சு, போக முடியாம. மகா சுவாமிகள் காளகஸ்தீஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரம் காளகஸ்தியில இருக்கும்போது ஒரு நாள் அந்த பக்தரோட ஞாபகம் வந்தது. அந்த பக்தன் வீட்டுக்கு நம்ம போயிட்டு வரலாமே, அவனோட கிரகத்துக்கு போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு மகா சுவாமிகள் தன்னோட பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு நாள் திடீர்னு புறப்பட்டு அந்த பக்தருக்கு ஒரு முன்னறிவிப்பே கொடுக்காம நேர கிளம்பி அவரோட கிரகத்துக்கு போயிருக்கார் மகா சுவாமிகள். அவரோட கிரகத்துக்கு போய் அந்த வாசல்ல நிற்கும் போது அவருக்கு தான் தெரியாது மகா சுவாமிகள் இங்க வரப்போறாருன்னு தெரியாது. அவர் பூஜை ரூம்ல இருந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பூர்த்தி பண்ணிட்டு அந்த பிரசாதம் கல்கண்டு வச்சிருந்து அன்னைக்கு பூஜை பண்ணிருக்காரு. அன்னைக்கு கல்கண்டை தான் நைவேத்தியம் பண்ணிருக்காரு, கட்டி கட்டி பெரிய பெரிய கல்கண்டு வச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த பிரசாதத்தை கொஞ்சம் கையில எடுத்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துருக்காரு. ஒரு 7-8 கல்கண்டு எடுத்து வாயில போட்டுட்டாரு. சார்மா வாயில போட்டுவோம்ல, 1 போட்டுப்போம், ஒரு 7-8 போட்டுட்டார். கரெக்டா அந்த நேரம் பார்த்து வாசல்ல மகா சுவாமிகள் நிற்கிறார். இவர் கல்கண்ட வாயில போட்டு கொதப்பிண்டு அப்படி பாக்குறார், மகா சுவாமிகள் அங்க நிற்கிறார். 7-8 பெரிய கல்கண்டு வாயில இருக்கும்போது பேச முடியுமா நம்மளால? பேச முடியாது. கல்கண்டு வேற உள்ள ஊறிண்டே இருக்கும், அந்த இனிப்பான எச்சில் வந்துட்டே இருக்கும், உமிழ்நீர் வந்துட்டே இருக்கும். மகா சுவாமிகள் பாக்குறார், பேச முடியல அவருக்கு. மகா சுவாமிகள் அங்க நின்றுட்டே கேட்கிறார், ஏண்டா எத்தனை நாளா வா வான்னு என் கிரகத்துக்கு வாங்கோ எங்க ஆத்துக்கு வாங்கோன்னு நீ கூப்பிட்டே இருந்த, நான் வாசல்ல நின்னுட்டே இருக்கேன், நீ என்ன உள்ள வான்னு சொல்ல மாட்டேங்கிறிய, நீ சொல்ல போறேன், நான் நின்று இருக்கேன் இங்க வாசல்ல அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னாராம்.
அப்பவும் பேச்சு வரல. கல்கண்டு இருக்க வாயில மகா சுவாமினாரு, என்ன பண்றது, கல்கண்டு வாயில வச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டார், ஒரு கையை நீட்டி துப்பிட்டார். தன்னோட கையில உள்ளங்கையில கொஞ்சம் கல்கண்ட துப்பிட்டார். மகா சுவாமிகளை பேசணும் வாங்கோன்னு சொல்லணுங்கிறதுக்காக என்ன தெரியாம குழப்பத்துல துப்பிட்டார். துப்பும் போது அந்த எச்சில் மகா சுவாமிகள் மேல பட்டு இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் அவருக்கு, பக்தருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. நல்லது பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு கெடுதல் பண்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கும். அப்புறமா ஃபீல் பண்ணுவோம், நல்லது பண்றோம் நினைச்சு பண்ணும், அது கெடுதலா போயிடுத்துங்கிறது அப்புறம் தெரியும். அதே மாதிரி இந்த பக்தரும் மகா சுவாமிகளை வாயார வாங்கோ உள்ள வாங்கோன்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம கல்கண்ட வாயில துப்பினவர், கையில இருந்து துப்பினவர், எச்சில் அவர் மேல பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் வந்து கொடுத்து, மனசுல ஒரு கலக்கம் வந்து கொடுத்து. அதாவது ஒரு தப்பு பண்ண அடுத்தடுத்து தப்பா வந்துட்டே இருக்கும். அது மாதிரி என்ன பண்ணார், இந்த கல்கண்டை திரும்ப வாயில போட்டுட்டார், கையில இருந்து வாயில போட்டுட்டார். வாங்கோன்னு ஏதோ ஒரு மாதிரி அறகுறையா மகா சுவாமிகிட்ட சொன்னார். மகா சுவாமிகள் உள்ள வந்த பிறகு அந்த பக்தர் சொல்றார், கல்கண்டெல்லாம் உள்ள போயிடுது, எல்லாம் ஜீரணம் ஆயிடுது, உங்க மேல என்னோட எச்சில் பட்டிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இறுக்கமா இருக்கு, எனக்கு கூடாத ஒண்ணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பெரியவா, என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது மகா சுவாமிகள் சொன்னாராம், இது என்ன கஷேத்திரம்டா அப்படின்னாராம். கஷேத்திரம் பெரியவா, என்ன நாயன்மாருக்கு எந்த நாயன்மாருக்கு இங்க முக்கியம் அப்படின்னாராம். கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார் கதை இங்கதான் பெரியவா அப்படின்னாராம் அந்த பக்தர். சொன்னாராம், இந்த கண்ணப்ப நாயனார் வாயில எச்சில் தண்ணி, அந்த தண்ணிய பிடிச்சு மலையிலேருந்து பிடிச்சு வாயில வச்சுட்டு சுவாமி கிட்ட வருவார், சுவாமிக்கு துப்புவார், சுவாமிக்கு அது அபிஷேகம். அதுக்கப்புறம் இறைச்சி மாமிச துண்டுகளை கண்ணா பின்னான்னு வெட்டி வாயில வச்சு குதப்பி அதை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுவார். அதுதான் மகா சுவாமிகள், அதுதான் இங்க வந்து ஈஸ்வரனுக்கு நைவேத்தியமா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்தலத்துல வந்து எச்சிலுக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது, மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார். ரொம்ப கலவரத்தோட பயந்து சொல்லும் போது சுவாமிகள் சொல்றார், இதுக்கு வந்து எந்தவித கவலையும் பட வேண்டாம், எச்சிலுக்கு இந்த ஸ்தலத்துல வந்து தோஷம் கிடையாது, அல்ல நீ அதை நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு மகா சுவாமிகள் சொல்லிட்டு சொன்னாராம். கண்ணப்ப நாயனார் எந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பக்தனா இருந்தா இந்த எச்சில் பிரசாதம் எல்லாத்தையும் ஈஸ்வரன் ஏத்துப்பான், வேற எங்கேயான இதை பார்க்க முடியுமா? ஆதிசங்கரர் ஆச்சாரியாலே சிவானந்த லகரியில என்ன சொல்றார் அப்படின்னா, எத்தனையோ சிவபக்தாள்லாம் இருக்கா, அவளெல்லாம் சொல்றதை விட்டுட்டு கண்ணப்ப நாயனாரோட வசந்த பக்தியத்தான் ஆச்சாரியால் சொல்றாருங்க, ஆதிசங்கரர் சொல்றார் சிவானந்த லகரியில. இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பக்தி கண்ணப்ப நாயனார்ட்ட இருக்கும்போது ஒருவேளை நீ வந்து எச்சில் மேல பட்டு கொடுத்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்ன பிறகுதான் ரொம்ப சமாதானமானாராம் அந்த பக்தர். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையையும் இயல்புக்கு மாறா மாத்திடுவார் மகா சுவாமிகள். அதுல ஒரு யதார்த்தம் இருக்கும், ஒரு உண்மை இருக்கும். ஆச்சாரியாளுக்கு நேரா பாவம் பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு கதையை பார்த்தோம். இன்னைக்கு எப்படின்னா, நாம வாழற வாழ்க்கையில வந்து பாவங்கள் பல பேர் செய்ய முடியா இருக்கு. பாவம் அப்படின்னா பாவம்னு தெரியாது, பல பேர் செய்யக்கூடியது பாதி இது தெரிஞ்சு செய்வோம், பாதி பாவம் தெரியாம செய்வோம். இன்னும் சில பேருக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னே தெரியாது. இன்னைக்கு பல விஷயம் அப்படிதான். அடுத்த வீட்டுல குப்பையை போறது இன்னைக்கு பாவம் இல்லைன்னு ஆயிடுத்து, வீட்டு குப்பையை தள்ளி அடுத்த வீட்டுல வைக்கிறது பாவம் இல்லைன்னு ஆயிடுத்து. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் நம்ம பாவம் இல்லைன்னு நினைச்சு டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீடு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த வீட்டோட சுத்தத்தை நம்ம மனசுல வச்சுக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஒரு துறவி இருந்தார், துறவி கிட்ட ஒரு பெண் போனா ஒரு நாளைக்கு. அந்த பொண்ணு போயிட்டு அந்த துறவிட்ட சொல்ற, மாமியார் ரொம்ப ஹிம்சை பண்ணிட்டு இருக்கா, தொல்லை கொடுத்துட்டு இருக்கா என் மாமியார், அதனால ஜீவனம் நடத்த முடியல என்னோட மாமியார் கிட்ட, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வாழ்க்கையே ரொம்ப வேதனையா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளுமே, ஏதாவது நீங்க ஒரு மருந்து அப்படின்னானா அந்த பெண் சொன்னாலும். துறவி கேட்டாரா, என்னம்மா மருந்து, மாமியார நான் என்ன பண்ணணும், எதுக்கு நீ மருந்து கேட்கிற, உனக்கு ஆலோசனை சொல்லணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது மருமகள் சொன்னாலாம், வேண்டாம், மருந்துன்னு நான் சொன்னது அந்த மருந்தை சாப்பிட்டா மாமியார் போயிடணும்,
அந்த அளவுக்கு ஒரு மருந்தா இருக்கணும். எதிர்பார்த்துதான் உங்கள்கிட்ட வந்தேன். அந்த மருந்தை கொடுத்தேன்னா நான் நிம்மதியா இருக்க முடியும், மாமியார் இல்லாம நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னாலாம். துறவிக்கு எல்லாமே ஒண்ணு. துறவிக்கு ஒரு கோவிலுக்கு போறவனும் ஒண்ணுதான், கொலகாரனும் ஒண்ணுதான். ரெண்டு பேரையும் ஒன்னாத்தான் பாவிப்பார். துறவிகள் எல்லாருமே ஒன்னாத்தான் பாவிப்பார். அந்த துறவி ஒரு மருந்தை கொடுத்தாலும் அந்த பெண்மணி கிட்ட ஒரு மருந்தை கொடுத்தார். மருந்தை கொடுத்துட்டு சொன்னார், இந்த மருந்து உன் மாமியாருக்கு கொடு, டெய்லி கொடுத்துட்டு வா கொஞ்சம் கொஞ்சமா. இந்த மருந்து வேலை செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த மருந்து உன் மாமியார்கிட்ட வேலை செய்யணும்னா ஒரு கண்டிஷன், அதை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்ன. கண்டிஷன் சொல்லுங்க. என் மாமியார் போகணும்னா நான் எந்த கண்டிஷன் நான் எடுத்துக்கிறேன், நான் செய்யறேன் அப்படின்னு அந்த மருமகன் சொன்னேன். நீ கொடுக்கும்போது, இந்த மருந்தை கொடுக்கும்போது அன்போட கொடுக்கணும், கருணை நிறைந்த மனசோட கொடுக்கணும் உன் மாமியாருக்கு. அப்படி கொடுத்தா எல்லாம் சுபமா இருக்கும் அப்படின்னு அந்த துறவி சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு அதுக்கு வந்த மருமகள் அவ மாமியாருக்கு அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சா. அந்த துறவி சொன்ன மாதிரி ஒரு அன்பு கருணை இதெல்லாம் சேர்த்து அந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சா. மருந்து டெய்லி கொடுத்துட்டு இருக்கும்போது இப்படியே போச்சு. ஒரு நாளா போச்சு. ஒரு மாசம் போச்சு. அந்த துறவி கிட்ட அந்த பெண்மணி திரும்ப வந்த பிறகு மருமகள் அந்த துறவி கிட்ட சொல்றா, என்னோட மாமியார் இப்ப என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கா, நான் உணர்றேன். என்னோட மாமியார் என் கூட ரொம்ப நாள் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தனமா ஒரு மாசம் நீங்க கொடுத்த மருந்தை நான் கொடுத்துட்டேன். இப்ப உடனே எனக்கு ஒரு மாத்து மருந்து கொடுங்க, மாமியார் நல்லா ஆகணும். மாமியார் என் மேல ரொம்ப அன்பா இருக்கா. நீங்க சொன்னபடி நானும் மாமியார்ட்ட அன்பா இருந்தேன், கருணையா இருந்தேன். அந்த மாமியார் என்ன புரிஞ்சுட்டா திடீர்னு. ஒரு மாத்து மருந்து கொடுங்க, என்னோட மாமியாருக்கு ஏதானு ஒண்ணு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு எனக்கு, ஏன்னா ஒரு மாசம் மருந்து கொடுத்துட்டேன் என்ன சொன்ன பிறகு அந்த துறவி சொன்னாராம், ஒன்னும் கவலைப்படாதம்மா, எந்த மருந்தை கொடுத்தாலும் அன்பும் கருணையும் இருந்ததுன்னா அந்த மருந்து வேலையே செய்யாது. அந்த மருந்து கொஞ்சமா வேலை செய்யாது. இப்படியே கண்டினியூ பண்ண, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பல வீடுகள் அந்த புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது பல இடங்கள்ல இல்லை. இன்னைக்கு ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சண்டை வருதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிற ஒரே காரணம் மட்டும்தான் அதுக்கு. அது நமக்கு அப்ப புரியாது. எல்லாம் முடிஞ்சு, சண்டையெல்லாம் முடிஞ்சு, அவனுக்கு 4 காயம், இவனுக்கு 4 இடத்துல காயமான பிறகுதான் புரியும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தானே இவ்வளவு ஆச்சு அப்படிங்கிறது புரியும். சுவாமிகள் காலத்துல மயிலாப்பூர்ல ஒரு வைஷ்ணவ குடும்பம். மகாசுவாமிகளுக்கு ரொம்ப பக்தி. மகாசுவாமிகள் மேல அந்த குடும்பத்துல ரொம்ப பக்தி உண்டு. இதே மாமியார் மருமகள் பிரச்சனை தான் இங்கேயும். வைஷ்ணவ குடும்பத்தில் இருக்கிற அந்த மருமகள் ஒரு தடவை காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு மகா சுவாமிகள் அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் போட்டிருந்தார். என்னோட மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துற, இவ்வளவுதான் நான் வேலை செஞ்சாலும் என்னோட வேலையை பாராட்ட மாட்டேங்கிற, அதை தவிர அடிக்கடி எங்காத்த பத்தி எங்காத்த மனுஷால பத்தி ஏதாவது புகார் சொல்லிட்டே இருக்கு. இந்த விதத்திலையும் என்னால இந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியல. இந்த சூழ்நிலை இதே மாதிரி நீடிச்சுட்டே போச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு, பயமா இருக்கு. எனக்கு என்னோட வாழ்க்கை என்னாகும், என்னோட மாமியார் என்னாவா, என்னோட குடும்பம் என்னாகும் அப்படின்னு எனக்கு கவலையா இருக்கு. அதனால இதுக்கு இதான ஒரு தீர்வு மகா சுவாமிகள், பெரிய மகான், நடமாடும் தெய்வம், நீங்க தான் சொல்லணும். நான் உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்க. அந்த லெட்டர் மகா சுவாமிகள் பார்வைக்கு போச்சு. அதுக்கு வர லெட்டர்லாம் டெய்லி அந்த மடத்தோட மேனேஜர் மகா சுவாமிகளுக்கு படிச்சு காட்டுவார். எந்த ஒரு தபாலா இருந்தாலும் ஒரு 5 ரூபாய் ஒருத்தர் அனுப்பிச்சா கூட 5 ரூபாய் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லும் போது அவருக்கு என்ன பதில் போடணும், அந்த 5 ரூபாய் எங்க போகணும் அப்படிங்கறதெல்லாம் மகா சுவாமிகள் சொல்லுவார். இந்த மயிலாப்பூர்ல இருந்து வந்த ஒரு மருமகள் வேதனையோட எழுதின இந்த லெட்டரை அந்த மடத்தோட மேனேஜர் மகா சுவாமிகளுக்கு படிச்சு காமிச்சார். படிச்சு காமிச்ச உடனே மகா சுவாமிகள் அடுத்து சொன்னார் இந்த மேனேஜர்கிட்ட, இந்த லெட்டர்ல இருக்கிற விலாசத்தை நீ குறிச்சுக்கோ, அந்த அட்ரஸ் தனியா குறிச்சுக்கோ. இந்த மருமகள் எழுதியிருக்காள் இல்லையா, அந்த அட்ரஸ் தனியா குறிச்சுக்கோ. மயிலாப்பூர்ல நம்மளோட மடம் இருக்கு, சங்கர மடம் இருக்கு. அந்த சங்கர மடத்துல சில ஊழியர்கள் வேலை செய்வா. இந்த ஊழியர்கள் ஆத்துல பொம்மநாட்டிகள் இருப்பா. ஊழியர்களை விட்டுரு, அந்த பொம்மநாட்டில யாரையான ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு பொம்மநாட்டி கிட்ட
அட்ரஸ கொடுத்து இந்த வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்த மருமகளை போய் பார்க்க சொல்லு. யாரும் இல்லாதப்ப பக்குவமா நாட்டுல யார் கஷ்டப்படாம இருந்திருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, திரௌபதி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா. எல்லாரும் கஷ்டப்பட்ட பிறகு ஒரு பொறுமையை கடைப்பிடிச்சு வந்த பிறகுதான் ஒரு நல்லது நடந்திருக்கு அவ வாழ்க்கையில. யாரோட வாழ்க்கையில பார்த்தாலும் சரி பாருங்க, ஆரம்பத்துல எவ்வளவு கஷ்டம், வனவாசம் அங்க எங்கன்னு சுத்தி கடைசியில பட்டாபிஷேகத்துக்கு பிறகு நாட்டை ஆண்டான்னு போகும். மயந்தி கதையும் அப்படித்தான் இருக்கும். திரௌபதி கதையும் படாத அவஸ்தையெல்லாம் பட்டு அவள்லாம் யாருக்கு லெட்டர் எழுதி யாருக்கு சொல்ல முடியும்? நான் கஷ்டப்படுறேன் அவஸ்தைப்படுறேன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த கஷ்டப்படுறது அப்படிங்கிறது சில காலத்துக்கு கஷ்டப்படணும் அப்படின்றத கஷ்டப்பட்டுத்தான் ஆகணும். இந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி கொஞ்சம் பொறுமையா சகிச்சுண்டு இருந்தாள்னா இதுக்கு அப்புறம் இவாளுக்கு நல்லது நடக்கும், சௌக்கியமா அவ இருப்பா, இந்த பெண்ணும் சௌக்கியமா இருப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்ல சொல்லு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். சுவாமிகளோட மெசேஜ், நீ நன்னா இருப்ப எல்லாத்துக்கும் பிறகு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்தார். இந்த மெசேஜ் அந்த மயிலாப்பூர் மடத்துல இருக்கிற ஒரு ஊழியரோட ஒரு மனைவி அவகிட்ட சொல்லி, அந்த மனைவியும் ஒரு நாள் ஒரு சௌகரியமான டயத்துல அவாத்துக்கு போய், யாரும் மாமியார்லாம் இல்லாத டயத்துல, மாமியார் இருக்கும்போது எல்லாம் சொன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும், ஆள்லாம் இல்லாத சமயமா பார்த்து இந்த விஷயத்தை அந்த மருமகள் கிட்ட சொல்லியிருக்க. அந்த மருமகள்கிட்ட சொன்ன பிறகு மருமகளுக்கு ஒரு மகிழ்ச்சி, காஞ்சி மடத்துல மகா சுவாமிகள்ட்ட இருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட், ஒரு ஆதரவு அந்த பெண்மணிக்கு இருந்தது. கொஞ்ச நாள் போச்சு, 2-3 மாசம் போச்சு. அதுக்கு பிறகு அந்த மயிலாப்பூர் அதே பெண்மணிகிட்ட இருந்து மடத்துக்கு இன்னொரு லெட்டர், சுவாமிகளுக்கு அட்ரஸ் பண்ணி மடத்துக்கு இன்னொரு லெட்டர் வந்தது ஒரு 3 மாசம் கழிச்சு. அதுல அந்த வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்த அந்த மருமகள் எழுதியிருக்கா, பெரியவா அனுகிரகத்தினால ரொம்ப சௌக்கியமா இருக்கேன், மாமியார் குணம் ரொம்ப மாறிட்டா, இப்ப மாதிரி இல்ல, ரொம்ப சௌஜன்யமா இருக்கா, வெட்டுறது உருட்டுறது எதுவுமே கிடையாது, பெரியவா நிச்சயமே பெரிய தெய்வம் தான், பெரியவாளை நான் இங்க இருந்தபடியே சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருக்கேன். லெட்டரையும் அந்த மேனேஜர் படிச்சு காமிச்சார். அன்னைக்கு படிச்சு காமிச்ச பிறகு மகா சுவாமிகள் சொன்னாராம், ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன்டா, ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். இந்த வேளை அந்த மாமியார்காரி மாறிட்டா, மாமியார்காரி மட்டும் மாறலன்னா அந்த மருமகள் என்னையும் ஒரு மாமியாரை பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிருப்பா. இந்த வேளை அவாத்துல நல்லது நடந்து கொடுத்து அப்படின்னு மகா சுவாமிகள் கிண்டலா சொன்னாராம். குடும்பம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும், சில விஷயங்கள் வெளியில வரும், சில விஷயங்கள் வெளியில வராது, எல்லாமே இருக்கும். ஒரு குடும்பத்துல பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். நம்ம சமயோஜிதம் அப்படின்னு சொல்லுவோம், சமயோஜிதமான ஒரு புத்தி நமக்கு இருக்கணும். அந்த சமயோஜிதமா நம்ம இருந்து செயலாற்றணுங்கிறது ரொம்ப முக்கியம். பெண்மணி ஒரு சின்ன கதை ஒண்ணு, நடு ராத்திரி ஒரு பெண்மணி படுக்கையில இருந்து எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல கணவனை காணும், புருஷனை காணும். ஒரு 12-12:30 மணி, புருஷனை காணும். பதப்பதிச்சு போயிட்டா, என்னடா பக்கத்துல இருந்த புருஷனை காணுமே. எந்திரிச்சு பார்த்தா கிச்சன் பார்த்தா, ஹால்ல பார்த்தா, இன்னொரு ரூம்ல பார்த்தா, எந்த ரூம்லயும் காணும். மொட்டை மாடி பக்கம் ஒரு லைட் எரிஞ்சது. மொட்டை மாடிக்கு எதுக்கான போயிருக்காருன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஏறி மொட்டை மாடிக்கு போனா, அங்க தண்ணி தொட்டிக்கு பக்கத்துல அந்த புருஷன் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் கண்ணுல ஜலம் வேற. பதப்பதச்சு போய் அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தா. என்னங்க ஆச்சு என்னங்க ஆச்சுன்னு அவன் கண்ணை தொடச்சு விட்டு, ஏன் இப்படி அழறீங்க, ஏன் இந்த ராத்திரியில எந்திரிச்சு இங்க வந்திருக்கீங்க, நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் உங்களை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்ன பிறகு சொன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு புருஷன் கேட்டான். சொல்லுங்க என்னங்க அப்படின்னா, ஐயா ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி, 20 வருஷத்துக்கு முந்தி உனக்கு அப்ப 18 வயசு, ஒரு பார்க்ல உன்னை நான் முதலா சந்திச்சேன். ஞாபகம் இருக்கு, பார்க்ல முதலா சந்திச்சிங்க, என்னவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அந்த புருஷன் சொல்றான், அன்னைக்கே உங்க அப்பா கிட்ட நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம். ஆமாங்க அதுவும் ஞாபகம் இருக்கு, அப்பா கிட்ட 2 பேருமே அன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம், அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முந்தி அப்படின்னு சொல்றாளாம். புருஷன் சொல்றானா, அப்பா போலீஸ்காரரு, துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல வச்சாரு,
மரியாதையே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா 20 வருஷம் ஜெயில் உனக்கு உள்ள தள்ளுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா உனக்கு? நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. எங்க அப்பா உங்களை மிரட்டினாரு. நான் கூட பயந்தேன், எங்க உங்களை துப்பாக்கியால சுற்றா போறாரோன்னு பயந்தேன் அப்படின்னு சொன்னப்ப அவன் சொன்னானா, அன்னைக்கு அவர் சொன்னபடி நான் ஜெயிலுக்கு போயிருந்தா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற நாள். என்னோட துரதிருஷ்டம், நான் உன்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். கரெக்டா 20 வருஷம் ஆன பிறகு இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்துல வந்தது. கொஞ்ச நேரமாவது உன் பக்கத்துல இருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைச்சுதான் நான் மாடிக்கு வந்து சந்தோஷமா இருந்தேன், ஆனந்த கண்ணீர் விட்டிருந்தேன். நீ இங்க வந்து அந்த ஆனந்தத்தையும் கெடுத்துட்டு எடி அப்படின்னு. அது நகைச்சுவைக்காக பல விஷயங்கள் நம்ம நிறைய சொல்லுவோம். ஒரு குடும்பத்துல வந்து எந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஒரு அன்பு இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணுங்கிறதுக்கு நிறைய கதைகள் உண்டு. உண்மையான ஒரு அன்பு வந்து ஒரு கணவன் மனைவி மேல செலுத்தினான்னா, அல்லது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு திருமணம் விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சதுன்னா எல்லாருக்குமே ரொம்ப இன்பமா இருக்கும். மகா சுவாமிகள்